அவர்களும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது அல்லாஹ்வின் பொருத்தத்தால் அவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்திருக்கின்றனர். ஏன் சந்தித்தனர்? அந்த வரலாற்று சம்பவம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை இந்த வீடியோவில் காணலாம். வாருங்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை உரை நிகழ்த்திக் கொண்டிருந்தார்கள். அவ்வுரையை கேட்டு மக்கள் அனைவரும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தனர். அந்த அளவிற்கு மிக உருக்கமாக உரை நிகழ்த்தினார் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்பொழுது இந்த உலகத்தில் யார் மிகவும் அறிந்தவர் என்று கேட்கப்பட்ட பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னையே குறிப்பிட்டுக் கொண்டார்கள். மூசா நபி அவர்கள் அவ்வாறு குறிப்பிட்டது இறைவனுக்கு விரும்பத்தக்கதாக இல்லை. இவ்வுலகில் எல்லாம் அறிந்தவன் இறைவன் ஒருவனே. எனவே அவரை கண்டித்தான் இறைவன். மேலும் இறைவன் இரு கடலும் சங்கமிக்கும் ஒரு இடத்தில் எனது அடியார் ஒருவர் இருக்கின்றார், அவர் உங்களை விட அறிந்தவர் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இறைவன் தெரிவித்தான். இதை கேட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அவ்விடம் செல்ல வேண்டும் என்றும் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவனிடம் இறைஞ்சி மன்றாடினார்கள். அதற்கு இறைவன் அவரை எவ்வாறு சந்திக்கலாம் என்று கூறினார்கள். அதாவது, மீன் சமைத்து அதை ஒரு தோல் பாத்திரத்தில் எடுத்துச் செல்லுங்கள். அந்த மீன் எங்கு காணாமல் போகின்றதோ அந்த இடத்தில் நீங்கள் அவரை கண்டுகொள்ளலாம் என்று அறிவித்தான் இறைவன். அவரை சந்திக்க தயாரானார் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இறைவன் கூறியது போலவே ஏற்பாடுகளை செய்து கொண்டு உதவியாருடன் தயாரானார்கள். அவர் பெயர் யுஷவுனு இப்னு. நான் அந்த இடத்தை அடைந்தே தீருவேன், இல்லையேல் காலம் முழுவதும் இதில் கழிப்பேன் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிவித்து புறப்பட்டார்கள். நீண்ட பிரயாணத்திற்கு பிறகு களைப்பால் ஒரு பாறை அருகே ஓய்வெடுத்தார்கள். அச்சமயம் அவர்கள் தோல்பையில் இருந்து சமைத்த மீன் ஒன்று உயிர் பெற்று கடலுக்குள் சென்று விடுகிறது. இதை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் வந்த உதவியாளர் காண்கின்றார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் எழுந்தவுடன் இதை தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் மறந்துவிட்டார். இந்த இடத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உதவியாளர் மறந்ததற்கு காரணம் ஷைத்தான். ஷைத்தான் அவரை மறக்கடித்தான். 2 தினங்களை கடந்து பிரயாணம் செய்தனர். அச்சமயம் மிக அதிக களைப்பு இருந்ததால் தன் உதவியாளரிடம் காலை உணவு கேட்கின்றார் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்பொழுதுதான் உதவியாளருக்கு நினைவுக்கு வந்தது மீன் உயிர் பெற்று கடலுக்குள் சென்ற சம்பவம். இதை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தெரிவித்தார்கள். அப்பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்விடத்தில்தான் ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறி உடனே அவ்விடம் சென்றார்கள். மீண்டும் வந்த வழியே எவ்வித சளைப்பும் இன்றி திரும்பினார்கள். இறுதியாக மீன் தவறிய இடத்தை அறிந்தார்கள். அவர்கள் அவ்விடத்தை அடைந்தவுடன் அப்பாறை அருகே ஒருவர் சாய்ந்த நிலையில் இருப்பதை கண்டார்கள். அவர்களிடம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் கூறினார்கள். அதற்கு அவர் ஆச்சரியமுடன், சலாம் கூறுகிறீர்கள்? உங்கள் பூமியில் சலாம் கூறும் பழக்கம் இருக்கின்றதா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் தான் மூசா என்றார்கள். இஸ்ரவேலுக்கு அனுப்பப்பட்ட மூசாவா என்றார் ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதற்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என்றார்கள். பிறகு ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட அறிவிலிருந்து நான் கற்றுக்கொள்ளலாமா? உங்களை நான் தொடர்ந்து வரலாமா என்றார்கள். உடனே ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசாவே, என்னிடம் பொறுமையாக இருக்க உங்களால் முடியாது என்றார்கள். அதாவது, நான் எனக்கு அல்லாஹ் கற்றுத்தந்த அறிவுடன் இருக்கின்றேன், அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள்
உங்களுக்கு அல்லாஹ் கற்றுத்தந்த அறிவுடன் இருக்கின்றீர்கள், அது எனக்கு தெரியாது என்றார்கள். நான் பொறுமையாளனாக என்னை ஆக்கிக்கொண்டு உங்களிடம் இருந்து கற்றுக்கொள்வேன் என்றார்கள். அதற்கு ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்களுக்கு அறிந்திடாத விஷயங்களில் எப்படி பொறுமையாக இருப்பீர்கள் என்றார். அதற்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கண்டிப்பான முறையில் பொறுமையாக இருப்பேன் என்று தெரிவித்தார்கள். அவ்விரு நபிகளும் தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். அதாவது, ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செயல் செய்தாலும் அவராக தெரிவிக்கும் வரை நபி மூசா அவர்கள் எந்த கேள்வியும் எழுப்பக்கூடாது என்பதுதான். பிறகு இவர்கள் கடற்கரை ஓரம் நடந்து சென்றனர். அப்பொழுது கடலுக்குள் செல்ல தயாராகிக் கொண்டிருந்த கப்பல் ஒன்றை அடைந்தார்கள். அவர்களிடம் தங்களை ஏற்றிக்கொள்ளுமாறு கேட்டனர். ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறிந்ததால் அவர்களை எந்தவித கூலியும் இன்றி கப்பலில் இருந்தவர்கள் ஏற்றுக்கொண்டனர். கப்பல் சென்று கொண்டிருக்கும் பொழுது குருவி ஒன்று அக்கப்பலின் ஓரம் வந்து நின்றது. பிறகு கடலில் சென்று 2 துளி நீர் அருந்தியது. அப்பொழுது ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நம்முடைய அறிவு என்பது அல்லாஹ்வின் அறிவுடன் ஒப்பிடுகையில் இந்த 2 துளி நீருக்கு சமமே ஆகும் என்றார். இச்சம்பவம் நிகழ்ந்த பிறகு கப்பல் சென்று கொண்டிருக்கையில் ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலில் உள்ள ஒரு பலகையை உடைக்கின்றார்கள். இதை கண்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியமடைந்தார்கள். பொதுவாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அநியாயத்தை தட்டி கேட்பவர்களாகவே இருந்தார்கள். அதனால் உடனே ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் எவ்வித கூலியும் இல்லாமல் இந்த கப்பலில் அனுமதித்தனர். அப்படி இருக்கையில் ஏன் இப்படி அவர்களுக்கு சேதம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொள்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டார்கள். அதற்கு ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீர்கள் என்று நான் கூறினேனே என்றார்கள். உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் மறந்துவிட்டேன், என்னிடம் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க வேண்டாம், இதற்கு பிறகு நான் எந்த கேள்வியும் எழுப்ப மாட்டேன் என்று உறுதியளித்தார் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அச்சம்பவம் நிகழ்ந்த பிறகு ஒரு சமயம் அவர்கள் ஒரு இடத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறுவன் அங்கு விளையாடிக் கொண்டிருந்தான். அவனை கண்ட நபி ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் கையாலேயே அடித்து கொன்றார்கள். இதை கண்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துடிதுடித்து போனார்கள். ஒரு சிறுவனை ஏன் இப்படி கொலை செய்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் அப்பொழுது கூறினேனே உங்களுக்கு பொறுமையாக இருக்க முடியாது என்று. இதை கேட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இனி நான் உங்களிடம் எந்த கேள்வியும் எழுப்ப மாட்டேன், அப்படி நான் கேள்வி எழுப்பினால் நாம் இருவரும் பிரிந்து சென்று விடுவோம் என்று உறுதியளித்தார். அவர்கள் ஒரு ஊரை அடைந்தனர். பசி மிக அதிகமாக இருந்ததால் அவ்வூர் மக்களிடம் உணவு கேட்டார்கள். ஆனால் அவ்வூர் மக்கள் யாவரும் அவர்களுக்கு உதவவில்லை. இவ்வூருக்கு சென்றால் விருந்து கிடைக்காது என்று ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. பிறகு அவ்வூரிலிருந்து செல்லும் முன் சாய்ந்து விழும் நிலையில் ஒரு சுவர் இருந்தது. இதை கண்ட ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை சரி செய்து விழாத வண்ணம் நிலைநிறுத்தினார்கள். இந்த செயலை கண்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தங்களுக்கு உதவாத மக்களுக்காக ஏன் இப்படி அப்பகுதியில் உள்ள சுவற்றை சரி செய்தீர்கள், இதனால் தங்களுக்கு எந்த பயனும் இல்லையே என்று விரவினார். உடனே ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நாம் பிரிய வேண்டிய தருணம் வந்துவிட்டது, இதற்கு மேல் நாம் இருவரும் ஒன்றாக பயணிக்க முடியாது என்று தெரிவித்தார்கள். மேலும் தான் செய்த செயல்களின் காரணத்தை விளக்குவதாகவும் கூறினார். அதாவது, இந்த 3 இடங்களிலும் தான் செய்த செயல்கள் அனைத்தும் நான் வேண்டுமென்றே செய்யவில்லை, இறைவன் தன்னிடம் இவ்வாறு செய்ய சொன்னதாக கூறினார். முதலில் கப்பலை சென்று கொண்டிருக்கும் பொழுது சேதம் விளைவித்தது என்ன காரணம் என்றால், அந்த கப்பல் ஒரு பகுதியை அடையும். அப்பகுதியில் இருக்கும் ஒரு கொடுங்கோல் மன்னன் எவ்வித சேதமும் இன்றி வரும் கப்பலை அபகரிக்கும் எண்ணத்தை கொண்டவனாக இருக்கின்றான். அதை தடுக்கும் பொருட்டும் கப்பலை பாதுகாக்கும் பொருட்டும் கப்பலின் ஒரு சிறு பகுதியை உடைத்ததாக விளக்கம் தெரிவித்தார்கள். இரண்டாவதாக, ஒரு சிறுவனை அடித்து கொலை செய்ததன் காரணத்தை கூறுகிறார்கள். அச்சிறுவன் பிற்காலத்தில் வளர்ந்து வந்திருப்பானாயின்
தன் பெற்றோரையே அநியாயம் செய்திருப்பான். அவன் அவ்வாறே படைக்கப்பட்டிருக்கின்றான். அது தடுக்கும் பொருட்டுதான் இவ்வாறு செய்ததாக கூறினார்கள். மூன்றாவதாக, தனக்கு விருந்து தராத மக்களை கொண்ட ஊரில் இருந்த சுவற்றை நிலைநிறுத்தியதன் காரணத்தை கூறுகின்றார். அதாவது, அச்சுவற்றின் கீழே ஒரு பொக்கிஷம் ஒன்று உள்ளது, அதாவது புதையல். அந்த புதையல் 2 அனாதைகளுக்கு கிடைக்க வேண்டும். அவர்களின் தந்தை ஒரு சிறந்த மனிதர் ஆவார். அதனால் அவ்விருவருக்கும் அந்த பொக்கிஷம் கிடைக்க வேண்டும். அவ்வூர் மக்களுக்கு அந்த பொக்கிஷத்தை கிடைக்காத வண்ணம் அந்த சுவற்றை தான் சரி செய்ததாக விளக்கம் தெரிவித்தார்கள் ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மீண்டும் அவர்கள் கூறினார்கள், இவை அனைத்தும் நான் செய்தது அல்லாஹ்வின் கட்டளையினால்தான். பின்னர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிரிந்து வெவ்வேறு திசை பயணமானார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவுத்தாகம் நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அது நடக்காமல் போயிற்று. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் பொறுமையாக இருந்திருப்பாராயின் மிக அரிய விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டிருப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வின் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் படிப்பினை என்னவென்றால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகில் எல்லாம் அறிந்தவன் தான் மட்டுமே என்ற எண்ணத்தில் இருந்தார்கள். அவருக்கு பாடம் கற்பிக்கும் வகையில் நபி ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அவர்கள் படிப்பினை தந்தார். நம்மில் பலருக்கு நமக்குத்தான் எல்லா விஷயங்களும் தெரியும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து வருகின்றோம். இந்த உலகில் எல்லாம் அறிந்தவன் இறைவன் ஒருவனே. அறிவை கொடுத்தவன் இறைவன், அறிவை படைத்தவனும் இறைவன். நாம் ஒவ்வொருவருக்கும் அறிவுத்தாகம் என்பது இருந்தே தீர வேண்டும். எந்த நேரத்திலும் எவ்வித கர்வமும் இன்றி வாழ முயற்சிக்க வேண்டும். நமக்கு தேவைப்படும் அறிவினை அல்லாஹ் நமக்கு தந்து பாதுகாப்பானாக. இந்த வீடியோவை பற்றிய தங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மேலும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ்.